இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். சேனல் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு யூடியூப் சைன்இன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சேனல் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கிரியேட் a சேனல் அப்படிங்கிறத கொடுங்க. கிரியேட் a சேனல் அந்த இதை கொடுத்துக்கிட்டேன். கிரியேட் சேனல் கொடுத்ததும் இதில் என்ன கேட்குது அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது இப்போ நம்ம சேனலுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு லோகோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோகோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நேம், நான் வந்து என்னோடய யூசர் நேம் திலீப் கோடர்னு கொடுத்தேன். அந்த நேமே வந்துட்டு நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த நேமில் தான் இப்போ என்னோடய சேனல் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் மாற்ற போகிறதில்ல. திலீப் கோடர் தான் என்னோடய சேனல் நேமு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்கள் சேனலுக்கு நேம் வைக்கிங்களோ அதை வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நான் அப்லோட் பிக்சர், நான் ஒரு லோகோ ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஓகே இப்போ லோகோ அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் சேனல் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேனல் கிரியேட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேமில் திலீப் கோடர் அப்படிங்கிற நேமில் ஒரு சேனல் கிரியேட் ஆகிட்டு. இதில் நீங்கள் இந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் பேனர் எதுவும் செட் பண்ணிக்கலாம். ஏன்டா இப்போதைக்கு நான் பேனர் எதுவும் நான் ரெடி பண்ணலை, அதனால் நான் இப்போதைக்கு வைக்கலை, அதை நான் பின்னாடி வச்சுக்கிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ எதுவும் பேனர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் அதுக்கான பேனருக்கு என்ன மாதிரி சைஸோ அந்த மாதிரி சைஸ் இமேஜ் ரெடி பண்ணி ஸோ நீங்கள் பேனரில் அப்டேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேனரை அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன, சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது. வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுனா இந்த அப்லோட் இது கொடுத்து அப்லோட் பண்ணலாம். இல்லைனா இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோ இருக்குது, ரெண்டில் எதை வேணாலும் கொடுக்கலாம். இதை கொடுக்குறேன். செலக்ட் ஃபைல்ஸ், இதில் போய் தான் நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து டைட்டில். இந்த ஏரியா எப்படின்னா உங்கள் வீடியோ என்ன மாதிரியான வீடியோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு சூட்டபிளான டைட்டிலை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து டிஸ்கிரிப்ஷனும் அதே தான். உங்கள் வீடியோ இப்போ டைட்டில் நீங்கள் வந்து ஷார்ட்டாக கொடுக்கீங்க அப்படின்னா, மற்றபடி இந்த வீடியோ எதை பற்றினதுங்கிற ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் லென்த்தாக கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ப்ளஸ் ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ்டேக் நீங்கள் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது சம்திங் ஏதோ இந்த மாதிரி அனிமி இந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்துச்சுன்னா இந்த ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணும்போது அதில் உங்கள் வீடியோஸும் போய் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து தம்ப்நெயில், இப்போ வந்து நீங்கள் தம்ப்நெயில் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோவிலேருந்து இதிலே ஒரு 3 ஷார்ட் கிளிப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 3ல் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தம்ப்நெயில் வந்துடும். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு தம்ப்நெயில் நீங்களே ஒன்று வச்சுருக்கீங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அதை தான் போடணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணால் கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறனால உங்களுக்கு வெரிஃபை இந்த மாதிரி கேட்கும். ஸோ வெரிஃபை ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தம்ப்நெயில் கொடுக்கும்போது அது காட்டாது. ஸோ வெரிஃபை ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வெரிஃபை வந்து மெசேஜாக வரணுமா காலாக வரணுமா இருக்குது. மெசேஜாகவே கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி என்னென்னு கேட்டுக்கிட்டு அது கொடுத்துக்கோங்க. செஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு போனோன்னா ஆல் செட் ஓகே, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஓகே அப்படின்னு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து இமேஜுக்குள்ளே போயிடும். ஸோ நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ, நம்ம தம்ப்நெயில் என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஸ்க்ரீனோட தம்ப்நெயிலில் நம்ம என்ன பிக்சர் செலக்ட் பண்ணோமோ அது வந்துடும். இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா, இதில் வந்து கிரியேட்டிவ் பிளேலிஸ்ட் அப்படி கொடுத்துக்கிட்டு நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீடியோவில் நம்ம ஒரே மாதிரியான கண்டென்ட்டை போட போகிறதில்ல. சப்போஸ் இப்போ கிட்ஸுக்கு ஏதாவது ஒன்று போடுறோம் அப்படின்னா கிட்ஸுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி இப்போது மூவி ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் போடுறோம், ஸ்டோரி ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட், என்ன மாதிரியோ அது அதுக்கு ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம அந்த பிளேலிஸ்ட்டு கீழேயே ஒவ்வொன்றா போட்டுட்டு வரலாம். அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டுது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் கிளியராக ப்ளே பட்டன் மாதிரி காட்டும். இது வந்து அடுத்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து கிட்ஸு, இது வந்து கிட்ஸுக்கான வீடியோவா இல்லை கிட்ஸு கிடையாதது எதுவோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு இதில் வந்து டேக்குங்கிறதும் அதே மாதிரி தான். உங்கள் வீடியோ என்ன மாதிரியான கண்டென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி டேக் போடணும். இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு சினிமா சம்மந்தமானது அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது என்ன படமோ அது ரிலேட்டடாக இது வந்து கபாலி வீடியோ வரும். ஸோ நான் அதில் வந்து கபாலியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக அவங்க நான் டைப் பண்ணும்போது இந்த வீடியோஸ் அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதனால் டேக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. செகண்ட், இது என்ன மாதிரியான வீடியோ அப்படிங்கிறது. இப்போது இது வந்து எஜுகேஷனா, என்டர்டெயின்மெண்ட்டாக, ஃபிலிமா, கேமிங்கா, மியூசிக்கா, ஸோ எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கமெண்ட்ஸ், இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரணுன்னா ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு உடனே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். இப்போ என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செக் அப்படிங்கிறதுல ஒரு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. அதாவது இது எதுக்கு வரும் அப்படின்னா, இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோ காப்பிரைட்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே அது வந்து சொல்லிடும். இப்போ என்னோடய வீடியோ வந்து ஆல்ரெடி இதில் ஏதோ ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வெரிஃபை ஆகும்போது அந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது இந்த மாதிரி செக் வார்னிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நான் அது என்னென்னு போய் பார்க்குறேன். இது கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது காப்பிரைட்ஸ் ப்ரொடக்டர் பீப்புள் சேம் கண்ட்ரி கனாட் வாட்ச். ஸோ எதனால் காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறத போய் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல காப்பிரைட்ஸ் இருக்குது. அதாவது 4 மினிட்ஸ் 4.08 மினிட்ஸ்லேருந்து 4.41 மினிட்ஸ் வரைக்கும் உள்ள வீடியோ, அதாவது இந்த இடம், இந்த ஒரு இந்த பார்ட்டு காப்பிரைட்ஸ்க்கு இஷ்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடையில அதாவது 6.5557 இந்த ஏரியா, இந்த 2 இடத்துல காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகலை, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ ரிட்டன் அப்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம முதல்ல இருந்து அந்த வீடியோவை நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு புது வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை போட்டேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு சினிமா மூவி எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ போட்டேன். ஸோ இப்போ காப்பிரைட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் புதுசாக ஓனாக ஏதாவது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, இது இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல விழுந்துடும். இப்போ நான் வந்து இதை ப்ரைவேட்னு வச்சுக்கிறேன். ஏன்னா பப்ளிக் கொடுத்தீங்கன்னா வீடியோ பப்ளிஷ் பண்ணதும் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பப்ளிக் கொடுக்கணும். நான் வந்து இதை அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைவேட்டில் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கொடுத்தீங்கன்னா இந்நேரம் இதில் பப்ளிஷ்னு ஆப்ஷன் வரும், நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். அதாவது நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, கமெண்ட்ஸ் எத்தனை, லைக்ஸ் எத்தனை, இந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை.
ஓகே, இப்போ சேனல் கிரியேட் பண்ணிட்டோம், வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டோம். எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வெறும் வீடியோஸோ சேனலோ கிரியேட் பண்ணிட்டா மணி வரவே வராது. நமக்கு மணி வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு ஆடு வரணும். அதாவது நம்ம போடுற வீடியோஸில் ஆடு வந்தால் மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வரும். ஆடு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆடுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இதில் மானிட்டைசேஷன் இதுக்குள்ளே போங்க. இதில் உள்ளதான் இந்த ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணணும். அதாவது உங்கள் பீப்புள்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கோம், உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கணும். அது போக 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக என்னென்னு அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த நோட்டிஃபை மீ வித் வேன் எலிஜிபிள் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போது சப்போஸ் நமக்கு வந்து 4000 ஹவர்ஸோ 1000 சப்ஸ்கிரைபோ வந்துட்டு அப்படின்னா நம்ம அதை கவனிக்கலை, நம்ம பாட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த இதை நான் கிளிக் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கான எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மெயிலுக்கே ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆடுக்கு அப்ளை பண்ணணும். ஆடுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆடுக்கு அப்ளை பண்ணோன்னே அதுக்கான ஒரு சில வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஒரிஜினல் அட்ரஸ்ஸு, நேமு எல்லாமே கேட்கும். நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க யூஎஸ் ஆஃபீஸ், அதாவது யூடியூப் ஆஃபீஸில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் கரெக்டான அட்ரஸை கொடுக்கணும். அந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு பின்னு வரும். அந்த பின்னை நம்ம எடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம போட போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆடுக்கு நம்ம வீடியோ எலிஜிபிள் அப்படின்ட்டு நம்ம வீடியோஸ்க்கு ஆடு வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ ஆடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் 21ஆம் பார்ப்பாங்க. அந்த அமௌண்ட்டு வர்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பேலன்ஸில் வந்து மினிமம் $100 இருக்கணும். கண்டிப்பாக $100 இருந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆடு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடிங் ரிலேட்டடான சேனல். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து புது புது டெக்னாலஜிஸ் வச்சு எப்படிலாம் ஒரு ஆப் ஜென்ரேட் பண்ணுறது, ப்ரோக்ராமிங், பைத்தான் இது ரிலேட்டடாக, ஃப்ளட்டரு, இந்த மாதிரி நான் நிறைய டுட்டோரியல்ஸ் போடுவேன். ஸோ எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் கோடிங் ரிலேட்டடாக. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்லேருந்து iOS ஆப் வரைக்கும் எல்லாமே எப்படி பண்ணுறதுலேருந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ இது சம்மந்தமான எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.